இது வெற்றியின் நேரம்.
என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இங்கே 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். கவனிங்கள், கிறிஸ்து மரித்தார், அவர் நமக்காக மரித்தார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பெரிய அன்பு பாருங்க! கர்த்தர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படி மரித்தார் என்பதை குறித்து சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களிலே சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த மனிதர்களை முதலாவது பாருங்க, அரெஸ்ட் பண்ணி அவருடைய சட்டையெல்லாம் கழட்டிடுவாங்களாம். சட்டையெல்லாம் கழட்டிட்டு வாரினால அடிப்பாங்களாம். பாருங்க, இயேசு வாரினாலே அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாரினால அடிக்கப்படும்படி கொண்டு போய் அந்த வாரினால அடிக்கப்படுகிற அந்த மனுஷனை பாருங்க, ஒரு கையை இந்த மாதிரி தூணில் கட்டிடுவாங்களாம். சட்டையெல்லாம் கழட்டியிருப்பாங்க. இப்போ வார் எடுத்துட்டு வருவாங்களாம். அந்த வார் வந்து அதனுடைய நுனி 3ஆ பிரிஞ்சு, அந்த 3 பிரிவாக பிரிஞ்சிருக்குமா பாருங்க. கிட்டத்தட்ட அதில் 9 பிரிவுகள் இருக்குமா. அந்த 9 பிரிவுகளுமே பூனை தோலினாலே செய்யப்பட்டதாக இருக்குமா பாருங்க. அப்படி கத்தி மாதிரி வெட்டுமா. அதனுடைய நுனியிலே ஈய கொக்கிகளை கட்டி வச்சிருப்பாங்களாம். ஆகவே பயிற்சி பெற்ற ஒரு போர் வீரன் அவன் வந்து அந்த ஆளை அடிப்பானாம் பாருங்க. இயேசு அப்படிதான் அடிக்கப்பட்டார். அப்படி அடிக்கும்போது அந்த வார் வந்து போய் முதுகுல அந்த ஈய கொக்கைகள் போய் அப்படி பதிஞ்சுக்கிறமா பாருங்க. அந்த பூனை தோல் வந்து அந்த முதுகை வெட்டுமா 9 இடங்கள்ல ஒரு அடி அடிக்கும்போது. அதை அப்படி கொஞ்ச நேரம் விட்டு சுண்டி எழுப்பானா, எழுப்பும்போது அந்த ஈய கொக்கிகள் மாம்ச துண்டுகளை பிச்சுக்கிட்டு வருமா பாருங்க. ஆகவே வாரினாலே அடிக்கிற அந்த இடம் அது கசாப்பு கடை மாதிரி இருக்குமா. சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார், மாம்ச துண்டுகள்லாம் செதறி ரத்தமெல்லாம் செதறி கசாப்பு கடை மாதிரி இருக்குமா பாருங்க. ஒரு அடி வந்து 9 இடத்துல வெட்டுமா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு 39 முறை அடிக்கப்பட்டார். கவனிங்க, 39 முறை வாரினாலே அடிக்கப்பட்டார். அவருடைய முதுகு அன்றைக்கு உழுத நிலம் போல் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறான், அநேகர் 20 அடிக்கு மேல தாங்க மாட்டாங்களாம் பாருங்க. கண்ணு வெளியே வந்துருமா, நாக்கு தொங்கிருமா, சிலர் அப்படியே பைத்தியம் பிடிச்சிருவாங்களாம். ஆனால் இயேசு அருமையானவர்களே 39 முறை இந்த வாரினாலே அடியை வாங்கி கொண்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும். கவனிங்க, அவ்வளவு வேதனையும் கர்த்தர் வாரடி இன் மூலமாக சகித்தார். அவருடைய முதுகு உழுத நிலம் போலானது. அது மட்டுமல்ல, அவருடைய சிரசிலே முள் கிரீடத்தை சூட்டி லத்தியினால அடிச்சாங்கன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்குது. ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்லுகிறார், அவர் எருசலேமிலே குடியிருந்தவர். அவர் சொல்லுகிறார், எருசலேமின் காடுகளிலே ஒரு விதமான முள் கொடி இருக்குதான் பாருங்க. அது கொடி மாதிரி இருக்குமா, ஆனால் அதனுடைய முள்ளு வந்து ஆணி மாதிரி இருக்குமா பாருங்க. 1.5 அங்குலம் நீளமாக ஆணி மாதிரி இருக்குமா முள்ளு. அந்த முள்ளை தான் எடுத்துட்டு வந்து அதை கிரீடம் மாதிரி பின்னி இயேசுனுடைய தலையில வைத்து லத்தியினாலே அடித்தார்கள். நான் நினைக்கிறேன், மண்டையை பிச்சுக்கிட்டு அது மூளையை போய் குத்தி இருக்கும். அருமையானவர்களே, ஒரு முள்ளு இல்லை, எத்தனை முள்ளு குத்துச்சுன்னு தெரியல. தாங்கொண்ணாத வேதனை இயேசுவுக்கு. இயேசு விதமாக அந்த முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த அடியை ஏற்றுக்கொண்டார். கவனிங்க, அது மட்டுமல்ல, கொல்கதா மலைக்கு அவரை கொண்டு போகிறார்கள். அங்க கொண்டு போய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவை சிலுவையிலே அடித்தார்கள், கைகளிலே கால்களிலே ஆணிகளால் அவரை அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆணிகள் என்று சொல்லும்போது நம்ம வீட்டில் கொடி தொங்க போடுறமே ஆணி, சின்ன ஆணி அடித்து ஒரு கொடி கட்டுவாங்க. அந்த ஆணின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா சின்ன ஆணியெல்லாம் பாருங்க 80 கிலோ வெயிட்டை தாங்காது. அருமையானவர்களே, இயேசுனுடைய கைகளிலே அடிக்கப்பட்டது சின்ன ஆணி கிடையாது, விறகு பழக்கிற ஆப்பு. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள்.
விறகு பழுக்கிற ஆப்ப இயேசுனுடைய கையிலே அடித்தார்கள். 6 அங்குல நீளமான ஆப்பு அவருடைய கைகளிலே அடிக்கப்பட்டது. 12 அங்குல நீளமான ஆப்பு அவருடைய கால்களிலே அடிக்கப்பட்டது. ஆகவே கைகளும் கால்களும் உருவ குத்தப்பட்டவராய் தாங்குண்ணாத வேதனையை அருமையில் சகித்தவராய் இயேசு சிலுவையிலே தொங்கினார். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, அவரை நிர்வாணமா தொங்க விட்டுருக்கிறாங்க. சர்வலோகத்தின் அதிபதி, பரலோகத்தின் ஆராதனை பொருள், அருமையானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அவர் சிலுவையில நமக்காக நிர்வாணமாய் அருமையானவர்களே தொங்குகிறார், நிர்வாணமா தொங்க விட்டுருக்கிறாங்க. ஆகவே வெட்கம் அவமானம் அவரை அப்படியே மூடிக்கொண்டது. வெட்கத்தினாலும் அவமானத்தினாலும். அது மட்டுமல்ல, சுத்தி இருக்கிறவெல்லாம் நிந்திக்கிறான். நிந்தையினாலும் அவர் ஆட்கொள்ளப்பட்டவராய் அவர் சீக்கிரமா மரித்து போனார் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். மற்ற கள்ளன்களாம் மரிக்காம உயிரோடு இருந்தாங்க, பக்கத்தில் அடிக்கப்பட்ட கள்ளன்களாம். ஆனா இயேசு சீக்கிரமாய் மரித்து போனார். நிந்தை, அந்த அவமானம், அது அவருடைய சாவுக்கு காரணமாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. மரித்து போனார். இப்போ ஒரு போர்ச்சேவன் அவருடைய விழாவில் வீட்டை வச்சு குத்துறான். குத்தும் போது அருமையானவர்களே, ரத்தம் கலந்த தண்ணீர் அங்கே ஓடி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான எவ்வளவு கரையத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. என்ன தேவை? தேவகுமாரன் இவ்வளவு பாடுபடணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்தபடினாலே, நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினபடினாலே, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, நம்மை பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, நம்மை நரகத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, அருமையானவர்களே, நமக்காக இவ்வளவு பாடுகளையும் இயேசு சிலுவையில பட்டு அவர் மரித்தார் என்று இங்கே நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிரதானமாக நான் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லுகிறார். பிரதானமாக சொன்னா ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்று வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மிக முக்கியமான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மிக சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். கவனிங்க, வேதத்திலேயே அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து மனுக்குலத்துக்காக மரித்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். இதுதான் பெரிய நற்செய்தி. பாருங்க அருமையானவர்களே, இந்த சிலுவை மரணம் அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலானது, அதுதான் ரொம்ப எல்லாவற்றுக்கும் மேலான சிறந்த ஒன்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா, ஆவிக்குரிய மக்கள் சொல்றாங்க உபவாசம் தாங்க ரொம்ப முக்கியம், உபவாசம் தான் ரொம்ப முக்கியம், அந்த கண்விழிப்பு ஜெபம் அது ரொம்ப முக்கியம், அப்புறம் கண்ணீர் ஜெபம் இருக்குது அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்றாரு, கண்ணீர் ஜெபம் முக்கியம் இல்ல, உபவாசம் முக்கியம் இல்ல, கண்விழிப்பு ஜெபமும் முக்கியம் இல்ல, கல்வாரி தான் முக்கியம். கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தாரே அதுதான் முக்கியம். கர்த்தர் சொல்றாரு, விசுவாசியே உன்னுடைய கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டாதே, கிறிஸ்துவின் கல்வாரியை குறித்து மேன்மை பாராட்டு, அது உனக்கு வாழ்வை கொடுக்கும். கவனிங்கள், இதைத்தான் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். பாருங்க, சுவிசேஷத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் இயேசுனுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். இயேசுவின் மரணம் ஒரு சுவிசேஷம், இயேசுவின் மரணம் ஒரு நற்செய்தி என்று இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கவனிங்கள், ஏன் இது நற்செய்தி? இயேசு நமக்காக மரித்தார், நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அவர் மரித்தார். ஆகவே இது நற்செய்தி. கவனிங்க, உலகத்தினுடைய சீர்கேட்டுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலக மனுஷனுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு உலகத்தை அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். பாருங்க, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பல்வேறு காரணத்தை சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க எல்லாருக்கும் படிப்பு இல்லையா, எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதுதான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க எல்லார்ட்டையும் பணம் இல்லை, அதுதான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனை
சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க சமுதாயத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அதுதான் இந்த உலகத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. ஆனா கர்த்தர்ட்ட கேட்டா கர்த்தர் சொல்றாரு அதெல்லாம் காரணம் கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு ஒரே காரணம் என்னன்னா பாவம். பாவம் தான் இன்னைக்கு மனுஷனை அரக்கனை போல ஆண்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் பாவத்தின் பிடிக்குள்ளே இருக்கிறார்கள். பாவத்தின் பிடியிலிருந்து யாராலையும் வெளியே வர முடியல. தன்னையோ மற்றவர்களையோ மனுஷன் ரட்சிப்பதற்கு திராணியற்றவனாக இருக்கிறான். ஆகவே பாவத்தினுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறான். அந்த பாவத்து நிமித்தமாக தான் மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதான கேடு, அந்த பாவத்து நிமித்தமாக தான் மனுஷனுடைய வாழ்க்கையில விரக்தி, அந்த பாவத்து நிமித்தமாக தான் வியாதி, அந்த பாவத்து நிமித்தமாக தான் தரித்திரியம், அந்த பாவத்து நிமித்தமாக தான் சாபம், அந்த பாவத்து நிமித்தமாக தான் எல்லா பிரச்சனையும். ஆகவே பாவம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் என்று வேதம் சொல்கிறது. இந்த பாவத்தின் பிடியிலிருந்து மனுஷனை யாரும் விடுதலையாக்க முடியாது. ஒரே ஒருவர் தான் விடுதலையாக்க முடியும். அவருடைய பெயர் ரட்சகர் இயேசு. ரட்சகர் இயேசு தான் இந்த பாவ பிடியிலிருந்து மனிதனை விடுதலையாக்குகிறார். எப்படி விடுதலையாக்குகிறார்? தான் மரித்ததன் மூலமாக, தம்முடைய மரணத்தின் மூலமாக. அருமையானவர்களே, இந்த பாவ பிடியிலிருந்து மனிதர்களை அவர் விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு நாமெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா? எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கவனிங்கள், எதனால பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்னா இயேசுவின் மரணத்தினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்காக மரித்தார், ஆகவே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு எனக்காக மரித்தார், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கவனிங்க, இயேசு நமக்காக மரித்தார் என்பது மிகப்பெரிய நற்செய்தி. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்களுடைய மரணம், சிறந்த மனிதர்களுடைய மரணம் நற்செய்தியே கிடையாது. உலகத்தில் பாருங்க, பெரிய தலைவர்கள் மரிச்சு போயிட்டாங்க, சிறந்த மனிதர்கள் மரிச்சு போயிட்டாங்கன்னா அதை போல துர்ச்செய்தி வேற எதுவும் கிடையாது. அதை போல பேரிழப்பு எதுவும் கிடையாது. கவனிங்க, 1962, 63 ஆகிய ஆண்டுகளிலே அமெரிக்க தேசத்தில் ஜான் கென்னடி என்கிற ஒரு பிரசிடென்ட் இருந்தார், ஒரு அதிபர் இருந்தார். அவர் பாருங்க ரொம்ப திறமையான பிரசிடென்ட், ரொம்ப நல்ல மனுஷன். அது மட்டுமல்ல, நாட்டுக்கு பெரிய நன்மைகளை செய்த ஒரு அதிபர். ஆகவே அமெரிக்க ஜனங்களுக்கெல்லாம் இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க அதிபர் இருக்கிறாரு ஜான் கென்னடி, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப திறமையான ஒரு அதிபர், நல்ல காரியங்களை, நாட்டுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் சொல்லி அவர் மேல பாருங்க ஜனங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில் ஒரு பயம், ஒரு பீதி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் 2ஆம் உலக மகா யுத்தம் முடிஞ்சிருக்குது, முடிஞ்ச ஒரு சில ஆண்டுகளாக இருக்குது. ஆகவே 2ஆம் உலக மகா யுத்தம் முடிஞ்சு ஒரு சில ஆண்டுகள் ஆன உடனே உலக நாடுகள் எல்லாமே பாருங்க அணு ஆயுதத்தை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், அணுகுண்டு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா 1ஆம் உலக மகா யுத்தம் வந்துருச்சு, 2ஆம் உலக மகா யுத்தம் வந்துருச்சு, அடுத்து 3ஆம் உலக மகா யுத்தம் வந்துச்சுன்னா இப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம அணுகுண்டு தூக்கி போடணும்னு சொல்லி எல்லா நாடுகளுமே அருமையானவர்களே அணுகுண்டு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். கவனிங்க, யுத்தம்னு வந்துச்சுன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல அணுகுண்டு போடுறதுக்காக அணுகுண்டு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே ஒரு செய்தி என்னன்னா, இப்படி போச்சுன்னா எல்லார் கையிலையும் அணுகுண்டு இருக்கும், யுத்தம்னு வந்துச்சுன்னா எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அணுகுண்டை போட்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்க, உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு செய்தி. கவனிங்க, இந்த அணுகுண்டு இருந்துச்சுன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். இப்போ உலகத்தை காப்பாற்றணும்னா இந்த அணுகுண்டு செய்யறத எல்லா நாடும் கைவிடணும். யாராவது ஒருத்தர் இந்த அணுகுண்டு கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தினாதான் உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஒரு செய்தி. அவ எல்லா நாடுகளும் அணுகுண்டு தயாரிக்க ஆரம்பிச்ச உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பீதி, ஒரு பயம், என்ன செய்ய போறோமோ, அடுத்த யுத்தம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இதன் மத்தியில் பாருங்க அமெரிக்க ஜனங்கள் நம்பினாங்க. அதை தடுத்து நிறுத்துறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அதிபர். அவர் ரொம்ப திறமையான அதிபர், உலகத்துக்கே அவரை நல்லா தெரியும். அவர் பிரயாசப்பட்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து இந்த அணுகுண்டு தயாரிக்கிறத கைவிட செஞ்சிருவாரு, உலகத்திலேயே இந்த அணுகுண்டு செய்யறத நிறுத்திவிடுவாருன்னு சொல்லி மக்கள் நம்பினாங்க, அமெரிக்க மக்கள். கவனிங்க, அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த கருப்பர் வெள்ளையர் சண்டை. இது இன்னைக்கும் இருக்குது பாருங்க.
இந்த கருப்பருக்கும் வெள்ளையர்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துருமா பாருங்க. இந்த கருப்பர்கள்லாம் ஆப்பிரிக்கால இருந்து போனவங்க, இந்த வெள்ளையர்கள்லாம் இங்கிலாந்துல இருந்து போனவங்க. ஆகவே இந்த ரெண்டு இனத்துக்கும் பெரிய ஒரு டென்ஷன், ஒரு பெரிய சண்டை அடிக்கடி பாருங்க. உள்நாட்டு கலவரம் வெடிக்குமா பாருங்க. இது நிமித்தம் தேசத்துல சமாதானம் இல்லை. ஆகவே ஜனங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு சமரசம் பண்ணி இது சண்டை வராதபடிக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர் யார், யாராவது ஒருத்தர் அப்படி ஏற்படுத்தினா நல்லா இருக்குமே சொல்லி யோசிக்கும் போது அப்புறம் யோசித்தாங்க, இருக்கிறாரு நம்ம ஜான் கென்னடி, அவரு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவாரு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பினாங்க. ஒன்னு அணுகுண்டு கலாச்சாரத்தை உலகத்திலிருந்தே ஒழிப்பாரு, அடுத்தது அந்த அமெரிக்க நாட்டில் இருக்கிற அந்த இன வேறுபாட்டை தவிர்த்து ஒரு சமரசத்தையும் சமாதானத்தையும் அவர் கொண்டு வருவார்னு சொல்லி மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க அவர் மேல. கவனிங்க, அப்படி நம்பிக்கை வைத்திருந்த அந்த நாட்களிலே ஒரு ஆளு பாருங்க, ஜான் கென்னடியை சுட்டு கொண்டு விட்டான். 1963 வருஷம் ஜான் கென்னடியை சுட்டு கொண்டு விட்டான் பாருங்க. அவர் ஜான் கென்னடி செத்து போயிட்டாரு. அவர் செத்து போயிட்டாருன்னு உடனே கவனிங்க, ஜனங்கள் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. நம்பிக்கையெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. ஐயோ, அதை செய்வாரு, இதை செய்வாரு, இன்னும் பெரிய காரியங்களை செய்வாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இப்படி செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவருடைய சாவு அருமையானவர்களே ஒரு பெரிய துர்ச்செய்தியாக இருந்தது. இன்னைக்கும் அப்படிதான் பாருங்க, பெரிய தலைவருடைய சாவு பெரிய துர்ச்செய்தி. அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை செய்ய விடாதபடிக்கு மரணம் அவங்களை நினைச்சிச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. கவனிங்க, ஆனால் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் ரொம்ப வித்தியாசம். ஏன் இது வித்தியாசம்னா, இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்திலே வந்தாரோ அதை தம்முடைய மரணத்தின் மூலமா தான் செஞ்சு முடிச்சாரு. பாவத்தை அதனுடைய கொடுக்கை ஒடிக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பிசாசுடைய தலையை நசுக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அந்த மிகப்பெரிய அந்த பிரச்சனை பாவம் என்பது இது அந்த உள்நாட்டு கலவரத்தை உண்டாக்குறது இன பிரச்சனை, அது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. பாவம் சர்வதேச பிரச்சனை, எல்லா மனுஷனுக்கும் பெரிய பிரச்சனை. அருமையானவர்களே, அந்த பிரச்சனையை ஒழிக்கும்படி, பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். என்றைக்கு அதை செஞ்சு முடிச்சார்னா, அவர் என்றைக்கு சிலுவையிலே மரித்தாரோ அன்றைக்கு அதை வெற்றிகரமாக செய்து முடித்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவை எல்லா பெரிய தலைவருடைய மரணமும் அருமையானவர்களே அது விரக்தியை கொண்டு வருகிறது, அது விரக்தியிலே முடிகிறது. ஆனால் இயேசுவின் மரணம் அது மகிமையிலே முடிகிறது. இயேசுவின் மரணம் மகிமையை கொண்டு வருகிறது. கவனிங்கள், அவ்விதமாக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து பாவத்திலிருந்து நம்மை என்ன செய்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசுனுடைய மரணம் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ரட்சித்திருக்கிறது. ஆகவே இயேசுவின் மரணம் தான் சரித்திரத்திலையும் சரி வேதத்திலையும் சரி மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவே தம்முடைய மரணத்தை குறித்து விதமாக சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்தார், சொல்ல தொடங்கினார். கவனிங்க, சீஷர்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, எருசலேமுக்கு போறேன், என்னை கொலை செய்ய போறாங்க, நான் மரிக்க போகிறேன், 3ஆம் நாளிலே நான் என்ன செய்ய போறேன், உயிரோடு எழும்ப போகிறேன், அது அவசியமான ஒன்று என்று பாருங்க சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்ல ஆரம்பித்தார். கவனிங்க, இந்த இப்படி சொன்னாரு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் சொல்லி கேட்கிறாரு. உடனே பாருங்க பேதுரு டக்குன்னு சொல்லிட்டான். என்ன சொன்னான்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் பேதுரு சொன்ன மாத்திரத்தில் பேதுருவை கர்த்தர் பாராட்டுகிறார், சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே இதை உனக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார், ஆகவே நீ பாக்கியவான் என்று கர்த்தர் அவனை பாராட்டுகிறார். பாராட்டிட்டு தான் அப்புறம் இந்த வசனத்தை சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு போறேன், சிலுவையில் மரிக்க போறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். கவனிங்க, என்ன அர்த்தம்னா, சீஷர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் யார் என்பது உன்னை ரட்சிக்காது, நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பது உன்னை ரட்சிக்காது. எது உன்னை ரட்சிக்க போகிறது, நான் சிலுவையிலே உனக்காக என்ன செய்ய போகிறேனோ அதுதான் உன்னை ரட்சிக்க போகுது. கவனிங்க,
சிலுவையில உனக்காக நான் மரிக்க போறேன், சிலுவையில உனக்காக ரத்தம் சிந்த போறேன், ஆகவே அதுதான் உன்னை ரட்சிக்க போகிறது, என்னுடைய மரணம் தான் உன்னை ரட்சிக்க போவதை ஒழிய நான் யார் என்பது உன்னை என்ன செய்யாது, ரட்சிக்காது என்று கர்த்தர் அருமையானவர்களே இங்கே சீஷர்களுக்கு சொல்லுகிறார். கவனிங்கள், இது விளங்கிடுச்சுன்னா தேவனுடைய மக்கள் பாருங்க, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஏன்னா வேற எதுவும் நம்மளை ரட்சிக்கல, இயேசுவின் சிலுவை மரணம் தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் சிலுவை மரணம் என்னை ரட்சித்திருக்கிறது. இது ஆழமா விளங்கிருச்சுன்னா நம்ம வேற எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம். பாருங்க, மற்ற மேன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வீடு இருக்கலாம், நல்ல கார் இருக்கலாம், அருமையானவர்களே பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நாம இதையெல்லாம் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். இதை பார்க்கலும் மிகப்பெரிய ஒன்று இருக்குது, அது கிறிஸ்துவின் மரணம். அவர் எனக்காக மரித்திருக்கிறார், அதுதான் என்னுடைய மேன்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் சொன்னார். பாருங்க, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. எதுக்கு பவுலே சிலுவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறீர் சொல்லி கேட்டா அவர் சொல்றாரு, அதுதான் என்னை ரட்சித்திருக்கிறது, சிலுவை இல்லைன்னா எனக்கு ரட்சிப்பு கிடையாது, இயேசுவின் சிலுவை மரணம் தான் என்னை ரட்சித்திருக்கிறது, ஆகவே அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கவனிங்க, ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவர் என்ன சொன்னார்னா, இயேசுநாதருடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசுநாதருடைய வாழ்க்கை அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, ரொம்ப கண்ணியமான ஒரு வாழ்க்கை, அது பின்பற்றப்படத்தக்க ஒரு வாழ்க்கை. ஆகவே வாங்க நம்ம எல்லாரும் இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றுவோம் அப்படின்னாரு. கிறிஸ்தவத்தில் பல்வேறு விதமான போதனைகள் இருக்குது பாருங்க. கிறிஸ்துவின் வாழ்க்கை நல்லா இருக்குது, பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்குது, அதை பின்பற்றுவோம்னு சொன்னாரு. கவனிங்க, அதை பின்பற்றலாம், ஆனா பாவியா இருக்கிற மனுஷன் கிறிஸ்துவின் வாழ்க்கையை பின்பற்ற முடியாது. கிறிஸ்துவின் வாழ்க்கை பாவியா இருக்கிற ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது இல்லை. இயேசுவின் மரணம், கிறிஸ்துவின் மரணம் தான் ஒரு பாவியை ரட்சிக்கிறது. அப்படி பாவியா இருந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான் அருமையானவர்களே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை பின்பற்ற முடியும். கவனிங்க, ஆகவே இயேசுனுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கலாம், அது நீதி உள்ளதா இருக்கலாம், அது அப்பழுக்கற்ற வாழ்க்கையா இருக்கலாம், ஆனா அந்த வாழ்க்கை யாரையும் ரட்சிக்க முடியாது. இன்னொருத்தர் சொன்னார் பாருங்க, அவர் என்ன சொன்னார்னா, இயேசுனுடைய போதனைகள் ரொம்ப அற்புதம். இயேசுவை போல இந்த உலகத்தில் எவனுமே போதிக்கல. உன்னதமான சத்தியங்களை மிக எளிமையா போதிச்சவர் இயேசு. இயேசுனுடைய போதனைகள் ரொம்ப அற்புதம். ஆகவே நம்ம எல்லாரும் இயேசுனுடைய போதனைகளை பின்பற்றுவோம் அப்படின்னாரு. நல்லது, கவனிங்க, இயேசுனுடைய போதனைகளை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அற்புதமா இருக்குது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா உடுத்து வைக்கிறார். அவைகளெல்லாம் உடுத்து வைக்கிறவர் உங்களை உடுத்து வைப்பது அதே நிச்சயம் அல்லவா? ரொம்ப அற்புதமா இருக்குது. கவலைப்படாதிருங்கள் சொல்லி பாருங்க, இயேசு போதிக்கிறார். ஆனா இந்த இயேசுனுடைய போதனைகள் யாரையும் ரட்சிக்காது. இயேசுனுடைய சிலுவை மரணம் தான் எல்லாரையும் ரட்சிக்கிறது. இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுனுடைய போதனையை பின்பற்ற முடியும். ரட்சிக்கப்படாத யாருமே இயேசுனுடைய போதனைகளால பிரயோஜனம் அடைய முடியாது, அது அவர்களுக்கு உதவி செய்யாது. ஆகவே அருமையானவர்களே, கல்வாரி சிலுவை அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்த உபதேசம் அதுக்குள்ளே அருமையான தேவ பலன் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ பலன் வேலை செய்கிறது. தேவ பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறதுனால தான் பாவியா இருக்கிற அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். பிசாசுனுடைய கரத்தில் இருக்கிறவன் விடுதலையாக்கப்படுகிறான். நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறவன் பரலோகத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். பிசாசின் மகனா இருக்கிற ஒரு மனுஷன் தேவகுமாரனாக மாறுகிறான். ஆகவே சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள்ள தான் தேவ பலன் இருக்கிறது, அதுதான் நம்மை ரட்சிக்கிறது. அப்ப கவனிங்க, சிலுவை தான் மத்தி பாருங்க, அதுதான் சென்டர். அதை சுற்றி தான் வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் சொல்லலுகிறது. இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தபடினாலே அந்த புண்ணிய கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, சமீபத்தில் ஒரு பிரசங்கியார் டிவியில் பேசிட்டு இருந்தார். அவர் சொன்னார், சிலுவை பாடுகள், சிலுவை மரணம்
உயிர்த்தெழுதல், இதெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல் பாடம்னாரு. எலிமெண்டரி ஸ்கூல் பாடமா? அப்புறம் சொன்னாரு, நாங்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். தாண்டி வந்து இப்ப நாங்க உன்னதமான உபதேசத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னாரு. நான் கேட்டேன், சரி என்னமோ சொல்ல போறாரு போல, உன்னதமான உபதேசம் என்ன சொல்றாருன்னு கேட்போம்னு சொல்லி கேட்டா, அவர் சொல்றாரு, எந்த வருஷத்துல எந்த இடத்துல எரிமலை வெடிக்க போகுது, எந்த இடத்துல சுனாமி வரப்போகுது, எந்த இடத்துல பூகம்பம் வரப்போகுது, இதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிறார். அதை நாங்க தீர்க்க தரிசனமா அறிவிக்கிறோம். அதுதான் உன்னதமான ஊழியம். இந்த பிசாசனுடைய அழிவின் வேலைகளை அருமையானவர்களே சொல்லுகிற இந்த ஊழியம் தான் உன்னதமான ஊழியம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் அதை கேட்டுட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். கவனிங்க, பிசாசனுடைய அழிவின் வேலையை தீர்க்க தரிசனமா சொல்றதுக்கு ஒரு கர்த்தருடைய தீர்க்க தரிசி தேவையா? கவனிங்கள் அருமையானவர்களே, பிசாசனுடைய அழிவின் மேல நடந்துட்டு தாங்க இருக்கும். அவன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும், இயேசுனுடைய இரண்டாம் வருகிற வரைக்கும், அல்லது ஆதாம் வந்து ஒத்திக்கு விட்டானே அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் பிசாசனுடைய அழிவின் வேலைகள் இந்த உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கும். கவனிங்க, இதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையில்லை. அவன் அழிவின் வேலைகளை செய்யட்டும். ஆனால் அந்த அழிவின் வேலைகளில் இருந்து பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை எத்தனை தீங்குக்கு, சத்தமா சொல்லுங்க, எல்லா தீங்குக்கும் உன்னை என்ன செய்வார், விலக்கி காப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் இதுக்கு அழிவின் வேலைகளை பற்றி நாம என்ன செய்யணும், தியானிக்கணும். கவனிங்க, எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். கவனிங்க, இது சுவிசேஷம் கிடையாது. நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் எங்கே எரிமலை வெடிக்கும் என்று பிரசங்கியுங்கள் அப்படியே சொன்னாரு. இல்ல எங்க சுனாமி வரும் என்று பிரசங்கியுங்கள் சொன்னாரு. நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு உங்களுக்காக மரித்தார். இயேசுனுடைய மரணம் உங்களுக்கு வாழ்வை கொண்டு வந்திருக்கிறது. இயேசுனுடைய மரணத்தை விசுவாசிக்கிற நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், வெற்றி பெறலாம், முன்னேறலாம். இதுதான் சுவிசேஷம். இதை போய் உலகம் எங்கும் சொல்லுங்கன்னு சொல்லி அருமையானவர்களே கர்த்தர் சொன்னாரு. ஆகவே இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இரண்டாம் வருகையை பற்றி என்ன செய்யறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். இரண்டாம் வருகையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரப்போகுது. நம்ம எல்லாரும் ஆண்டவரோட என்ன செய்ய போறோம், போக போறோம். ஆனால் வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நிகழ்காலத்தின் தேவன், தேவன் எதிர்காலத்தின் தேவன் இல்ல, தேவன் நிகழ்காலத்தின் தேவன்க. அவர் சொன்னாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் என்பது நிகழ்காலத்துக்குரியது. கவனிங்க, கடந்த காலத்துல இயேசு சிலுவையில என்ன செய்து முடித்தார் என்பதை குறித்த பிரசங்கம் நிகழ்காலத்திலே மக்களுக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறது. அதன் மூலமாக மக்கள் என்ன செய்கிறார்கள், வாழுகிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, இரண்டாம் வருகை சுவிசேஷம் கிடையாது. அது நம்பிக்கையை பலப்படுத்துகிறது, அவ்வளவுதான். ஆனால் சுவிசேஷம் என்பது கிறிஸ்து கல்வாரியில் என்ன செய்து முடித்தார் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது. இப்ப திருப்புங்க, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30-31. அன்றையும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, இயேசு மருவமலையிலே ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது மோசேயும் எலியாவும் அங்கே பிரசன்னமாகிறார்கள். பிரசன்னமாகி மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை பேசுறாங்க. இந்த மோசே இருக்கிறாரே, இவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினவர். எகிப்திலிருந்து 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி வந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம், யோசித்து பாருங்க. ஆனா அந்த அற்புதத்தை பற்றி மோசே இயேசுவிடத்தில் பேசல.
வழி நடத்தினாரு. அவங்கள நடத்தும் போது செங்கடல் பிளந்தது, அது மிகப்பெரிய அற்புதம். ஆனா செங்கடல் பிளந்ததை பற்றி இயேசுவினிடத்திலே மோசே பேசவில்லை. கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. செங்கடலை தாண்டி இவங்க வெளியே வர்றாங்க. பார்வோனின் சேனையை செங்கடலுக்குள்ள வச்சு தேவன் அமுக்குகிறாரு. எல்லா பார்வோனின் போர்ச்சேவர்கள் எல்லாம் செத்து போறாங்க. இஸ்ரவேலுடைய எதிரிகள் எல்லாரும் கடலுக்குள்ள முங்கி செத்து போறாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம். ஆனா அந்த அற்புதத்தை பற்றி மோசே இயேசுவினிடத்திலே பேசவில்லை. வானம் திறக்கப்பட்டு மன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு வந்தது, பெரிய அற்புதம். அதை பற்றி மோசே பேசவில்லை இயேசுவினிடத்தில். கற்பாறை உடைக்கப்பட்டு எல்லாரும் குடிக்கத்தக்கதாக ஏராளம் தண்ணீர் வந்தது, பெரிய அற்புதம். அதை பற்றி மோசே இயேசுவினிடத்தில் பேசல. மோசே இயேசுவினிடத்தில் எதை பற்றி பேசுறாரு? அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து பேசுகிறார். கவனிங்கள், இயேசுனுடைய மரணத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கப்பட்டதோ, செங்கடல் பிளந்ததோ, பார்வோனின் சேனை அழிந்ததோ, மன்னா வந்ததோ, தண்ணீர் வந்ததோ எதுவும் முக்கியம் கிடையாது. எல்லாவற்றை பார்க்கல ரொம்ப முக்கியம் என்னன்னா இயேசு சிலுவையிலே மரிக்க போகிறாரே, அவருடைய மரணம், அதுதான் முக்கியம். எலியா பற்றி உங்களுக்கு தெரியும். எலியாவும் வந்துடுறாரு. அவரும் பாருங்க இயேசுனுடைய மரணத்தை குறித்து தான் பேசுகிறார். எலியாருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு பாருங்க. ஒரு விதவை வீட்டுக்கு போறாரு. அவ பஞ்சத்தில் சாவின் விளிம்பில் இருக்கிறா. ஒரு நேரம் சாப்பாடு தான் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, சாக போறோம் அப்படின்னு சொல்ற விளிம்பில் இருக்கிறா. எலியா அங்க போறாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. அவ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா. பைபிள்ல போட்டிருக்குது, அந்த விதவையினுடைய வீட்டில் மா கலசத்துல மா குறையவில்லை, எண்ணெய் கலசத்துல எண்ணெய் குறையவில்லை. எல்லாரும் பஞ்சத்துல சாகுறாங்க. ஆனால் இந்த விதவையும் அவளுடைய மகனும் எலியாவும் விதவையினுடைய வீட்டாரும் யாருமே சாகல. பஞ்சம் தீர்ற வரைக்கும் நல்லா சாப்பிட்டாங்க. மாவு குறையல, எண்ணெய் குறையல. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஆனா இந்த அற்புதத்தை பற்றி இயேசுவினிடத்துல எலியா பேசவில்லை. கர்மேல் பர்வதத்துல 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு எலியா சவால் விடுகிறார். 2 காளைகளை கொண்டு வாங்க, 2 பலிபீடத்தை கட்டுங்க, ஒரு காளையை நீங்க வச்சுக்கோங்க, ஒரு காளையை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அந்த காளையை வெட்டி என் பலிபீடத்து மேல வைக்கிறேன், நீங்க உங்க காளையை வெட்டி உங்க பலிபீடத்து மேல வையுங்க. நீங்க உங்க கடவுளை நோக்கி கூப்பிடுங்க, நான் என்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினியினால் உத்தரவாருளும் தெய்வமே தெய்வம் சொல்றாரு. ஜனங்கள்லாம் இது நல்ல வார்த்தைன்றாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்டாங்க. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு சத்தமும் கிடையாது, ஒரு பதிலும் கிடையாது. எலியா சொல்றாரு, கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க, ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாரு. அங்க இருந்தா தானே, ஆளே இல்லையே, ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார், அவர் யெகோவா தேவன். வேற யாரையும் நோக்கி கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? கவனிங்க. ஆகவே மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுறானுங்க, பதில் வரல. இப்போ வேற விதமா கூப்பிட்டாதான் அவரு வருவார்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு உடம்பெல்லாம் கீறிக்கிறானுங்க பாருங்க. ரத்தம் வடியுது. கடவுள் பார்த்து இறங்கிடுவாரு, ஒன்னும் இறங்க மாட்டாரு. அந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லை. பிசாசுக்கு எங்க இருக்குது இறக்கம்? அருமையானவர்களே, கடைசியில எல்லாம் அடங்கி போச்சு. எலியா கூப்பிடுறாரு, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் வாருன்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட மாத்திரத்துல அக்கினி அந்த பலியை என்ன செய்தது? பட்சித்து போட்டது. அக்கினியினால் கர்த்தர் உத்தரவு அருளினார். அருமையானவர்களே, அன்றைக்கு லட்சோப லட்சம் இஸ்ரவேல் மக்கள் அவங்க சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி பாருங்க. அந்த பக்கம் சாஞ்சவங்க கர்த்தர் பக்கமா திரும்பிட்டாங்க. கர்த்தரே தெய்வம் சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம். எலியா அந்த அற்புதத்தை பற்றி இயேசுவினிடத்துல பேசல. எலியாவே பாருங்க சாகாம உயிரோட அக்கினி ரதத்துல ஏறி போகிறாரு வானத்துக்கு. அது மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை பற்றி எலியா பேசல. எதை பற்றி பேசுறாரு? இயேசு கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்ற போகிற மரணத்தை பற்றி பேசுகிறார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா அற்புதங்களை பார்க்கலாம், இயேசு சிலுவையிலே மரித்தாரே, அதுதான் மிகப்பெரிய அற்புதம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவன் மரிக்க முடியாதுங்க, அவர் சாவாமை உள்ளவர். ஆனால் அவர் செத்தார் என்பது மிகப்பெரிய அற்புதம். நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மையில ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவி ஆகி அருமையானவர்களே கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கர்த்தருடைய மரணத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். கவனிங்க, இயேசு சீஷர்களுக்கு தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லுகிறார். இங்க எலியாவும் மோசேயும் பிரசன்னமாகறாங்க. அவங்களும் இந்த கிறிஸ்து நிறைவேற்ற போற மரணத்தை பற்றி தான் பேசுறாங்க. கவனிங்க, இந்த மோசேயும் எலியாவும் 2 பேரும் பாருங்க பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதிகள். மோசே நியாயப்பிரமாணத்துக்கு பிரதிநிதி, எலியா தீர்க்க தரிசனத்துக்கு பிரதிநிதி.
பழைய ஏற்பாட்டை வந்து பழைய ஏற்பாடுன்னு சொல்லலாம், இன்னொரு வார்த்தையில சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சொன்னாலே பழைய ஏற்பாடு தான் பாருங்க. ஆகவே எலியாவும் மோசேயும் இயேசுனுடைய மரணத்தை பற்றி பேசினார்கள்னா என்ன அர்த்தம்னா, இந்த முழு பழைய ஏற்பாடும் இயேசுவின் மரணத்தை தான் முன்னறிவிக்கிறது, இயேசுனுடைய மரணத்தை தான் முக்கியப்படுத்துகிறது. இயேசுனுடைய மரணம் இல்லைன்னா யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அருமையானவர்களே, பிரசங்கிப்பதற்கு ஒரு சுவிசேஷம் இருக்காது, ஒரு பிரசங்கியார் இருக்க மாட்டாரு, ஒரு சபையும் இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கல்வாரியிலே மரித்தபடினாலே இன்றைக்கு பிரசங்கிப்பதற்கு ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. இன்னைக்கு அநேக கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சபை இருக்கிறது, இன்னைக்கு ஆராதனை இருக்கிறது, இன்னைக்கு பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். எத்தனை அற்புதமான காரியம் பாருங்க. இயேசு சிலுவையிலே மரித்தார், அவருடைய மரணத்தை தான் பழைய ஏற்பாடு முக்கியத்துவப்படுத்துகிறது. இப்ப வாசிப்போம் லூக்கா சுவிசேஷம் 22:19-20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். இங்க பாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னால பஸ்கா பந்தியை பாருங்க சீஷர்களோடு கர்த்தர் அனுசரிக்கிறார். அப்படி அனுசரிக்கும் போது தன்னுடைய மரணத்தினாலே மக்களுக்கு வரப்போகிற லாபத்தை குறித்து இயேசு இங்கே பேசுகிறார். நான் மரிக்க போகிறேன், அதனால என்னை விசுவாசிக்கிற மக்கள் பெரிய லாபம் அடைய போகிறார்கள் என்பதை பற்றி இங்கே சீஷர்களுக்கு சொல்கிறார். என்ன லாபம்? என்னுடைய சிந்தப்படுகிற ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது, அது பாவ மன்னிப்பை உங்களுக்கு கொண்டு வரும். பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் அது உங்களுக்காக பிற்கப்படுகிறது, அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆகவே இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம். நான் சிலுவையிலே உங்களுக்காக மரிக்க போகிறேன், அதனால நீங்க பயனடைய போகிறீர்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை என்ன பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி பாவ மன்னிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது. இயேசுவின் சரீரம் என்னுடைய வியாதிகளை நீக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது. கவனிங்க, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இயேசு சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையா அல்லது அவருடைய உபதேசத்தையா? இல்ல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னா என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கவனிங்க, இன்னைக்கோட விட்டுறாதீங்க, என்னைக்குமே இதை செய்யுங்க. நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வரைக்கும் இந்த அப்பத்தை புசியுங்க, இந்த ரசத்தை பானம் பண்ணுங்க. அப்படி பானம் பண்ணும்போது என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்க. என்னுடைய மரணம் தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்வை கொண்டு வரும். ஆகவே என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். கவனிங்க, 2 முறைமைகளை திருச்சபையிலே ஆசரிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 முறைமைகள் தான். ஒன்று ஞானஸ்நானம், அடுத்தது கர்த்தருடைய பந்தி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும். பாருங்க, சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் ஞானஸ்நானம் எடுக்காமையே போயிட்டு இருப்பாங்க. இல்லை, ஞானஸ்நானம் எடுக்கணும், அது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நியமனம். ஆகவே அது ஒரு நியமனம். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஒரு முறை ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, அப்புறம் தொடர்ந்து அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடுத்த முறைமை கர்த்தருடைய பந்தி. அது ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சுன்னா ஒவ்வொரு வாரமும், நமக்கு முடியல, நம்மளால ஒவ்வொரு மாதமும் தான் கொடுக்க முடியுது. ஆனால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் என்ன செய்யுங்க, இந்த பந்தியை ஆசிரியுங்கள். பந்தியை ஆசிரியிக்கும் போது ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள். ஆண்டவரே, நீர் சிலுவையிலே மரித்ததினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உன்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சரீரம் பிற்கப்பட்டபடினாலே நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன். உன்னுடைய மரணத்துக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே. என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். கடைசியாக வாசிப்போம் லூக்கா சுவிசேஷம். பாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியும் மரணத்தை ஞாபகப்படுத்துறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45-46 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. எல்லாரும் சொல்ல, வேண்டியதா இருந்தது. வேண்டியதா இருந்ததுன்னா கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அவர் மரிக்கலன்னா
யாருக்குமே ரட்சிப்பு கிடையாது. அவர் மரிக்கலன்னா தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறாது. அவர் மரிக்கலன்னா மனுஷருக்கு வாழ்வே கிடையாது. ஆகவே கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. சீஷர்களுக்கு இது விளங்கல பாருங்க. சீஷர்கள் அருமையானவர்களே, இவங்க இதை விரும்பவே இல்லை, இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த நாட்களில் பாருங்க, இந்த ரோமர்கள் அவங்க தான் உலகத்தையே அரசாண்டு வந்தாங்க. ரொம்ப ஆதிக்கம் செலுத்தின ஆட்கள் பாருங்க. அவருடைய வரி சுமைகள், அவருடைய சட்டத்திட்டங்கள், இதெல்லாம் பாருங்க அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த ரோமருடைய ஆதிக்கத்துக்கு கீழே வாழ்ந்து வந்தாங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படியாவது இந்த ரோம சாம்ராஜ்யம் ஒளிஞ்சா நல்லா இருக்குமே, இந்த ரோம ஆதிக்கம் ஒளிஞ்சா நல்லா இருக்குமே சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம். வேதத்தை பார்க்கும்போது வேதம் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறது. என்ன நற்செய்தினா, மேசியா வரப்போகிறார். கவனிங்க, மேசியா வரப்போகிறான்னு சொல்லி ஒரு நற்செய்தி அறிவிக்கிறது. அவர் இஸ்ரவேல் மக்கள் என்ன யோசித்தாங்கன்னா, மேசியா வரப்போகிறாரு, எப்படி வரப்போறா, பெரிய ராணுவ பலத்தோட வரப்போறாரு, பெரிய போர் வீரர்களோட வரப்போறாரு. வந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்தையே அழிச்சு ஒழிச்சு கட்டிட்டு இவர் வந்து எருசலேமில் இவர் சிங்காசனம் விட்டு இவர் உலகத்தையே ஆளுகை செய்ய போறாரு, இவர் கூட சேர்ந்து நாமும் ஆளுகை செய்ய போறோம்னு சொல்லி அப்படியே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மேசியாவை. ஆகவே இயேசு அந்த நாட்களில் வருகிறார். வந்து அவர் அற்புதம் செய்கிறாரு. பலத்த செய்கைகள் அவர் மூலமாக வெளிப்படுகிறது. தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அதிகாரத்தோடு அவர் செய்த மாத்திரத்தில் எல்லாம் யோசித்தாங்க, மேசியா வந்துட்டாரு. நான் அடுத்த கட்டம் என்னன்னா, மேசியா வந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஒழிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இவர் வந்து தம்முடைய சிங்காசனத்தை எருசலேமில் ஸ்தாபிக்க போறாரு. இவரோட சேர்ந்து நாம் எல்லாரும் என்ன செய்ய போறோம், ஆளுகை செய்ய போறோம். எப்போ மேசியா யுத்தம் பண்ணுவார்னு தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் பாருங்க, நான் சிலுவைக்கு போறேன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் சிலுவைக்கு போக கூடாது, நீர் பட்டயத்தை எடுத்து என்ன செய்யணும், ரோமர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தணும், வீழ்த்திட்டு அந்த சாம்ராஜ்யத்தை அழித்துட்டு நீர் உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும், உங்க கூட சேர்ந்து நாங்கள்லாம் ஆளணும். அவை அப்படிதான் எதிர்பார்த்தாங்க பாருங்க. அதனாலதான் பேதுருவெல்லாம் பாருங்க பட்டயத்தை சொருவிக்கிட்டே தான் இயேசுநாதர் கூட சுத்திட்டே வந்தான். எப்ப வேணாலும் யுத்தம் அடிச்சிரும். யுத்தம் அடிச்சுனா மேசியா யுத்தம் பண்ணுவாரு. மேசியா யுத்தம் பண்ணா கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. அவர் ஜெயிக்கும் போது அவர் யுத்தம் பண்ணும்போது நாம சும்மா இருக்க முடியுமா? நாம என்ன செய்யணும், பட்டயத்தை எடுத்துட்டு யுத்தம் பண்ணணும்னு சொல்லி பட்டயத்தை தொங்க போட்டுட்டு தான் சுத்திட்டு தெரிஞ்சாங்க. இயேசு பிடிக்கிறதுக்கு வந்தாங்க பாருங்க. வந்த மாத்திரத்துல பேதுரு தெரிஞ்சிச்சான் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி படார்னு எடுத்துட்டான். பட்டயத்தை எடுத்துட்டு வீசினா பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, பட்டயத்தை உரையில போடியா, என்னுடைய யுத்தம் வந்து மாம்சீகமான ஒரு யுத்தம் கிடையாது, என்னுடைய யுத்தம் ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆகவே போடு உரையிலன்னு சொல்லிட்டு தன்னை சிலுவையில் அடிக்கப்படும்படி இயேசு ஒப்பு கொடுக்கிறார். அங்கே சிலுவையில் அவர் அடிக்கிறாங்க, மறிச்சு போயிட்டாரு. சீஷர்களுக்கெல்லாம் ஒரே துக்கம் பாருங்க. இப்படி ராணுவ பலத்தோடு வந்து ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டு இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கி இஸ்ரேல் மக்களை மையமாக வச்சு உலகத்தையே ஆளுவார்னு சொல்லி எதிர்பார்த்தா இந்த மாதிரி சிலுவையில் மறிச்சு போயிட்டாரேன்னு சொல்லி அருமையானவர்களே பெரிய துக்கம் பாருங்க அவங்களுக்கு. அதனால தான் பாருங்க, எம்மா ஒரு சீஷர் இடத்துல உயிர்த்தெழுந்த இயேசு சேர்ந்து நடந்து போறாரு. நடந்து போகும்போது அவங்க துக்கமுமா நடந்து போறாங்க. இயேசு அவங்கள பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா துக்கமுமா நடந்து போறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவனுங்க சொல்றானுங்க, இந்நாளிலே எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ அப்படின்னு சொல்லி கேட்கிறானுங்க. உடனே ஆண்டவர் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கிறாரு, எவைகள்ப்பா, எவைகள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். ஆனால் நம்முடைய மூப்பர்கள் நம்முடைய அதிகாரிகள்லாம் அவரை பிடிச்சி மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி அவரை வந்து சிலுவையில் அடிச்சு கொண்டு விட்டாங்க. அவர் செத்து இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. அதாவது இவர் வந்து இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பார் என்று நாங்க எதிர்பார்த்திருந்தோம். ஆனா எதிர்பார்க்காத விதமா செத்து போயிட்டாரு. செத்து போய் 3 நாள் ஆச்சு. இயேசு சொல்றாரு, வேத வாக்கியங்களை அறியாத புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே சொல்லி திட்டுறாரு. கவனிங்க, அவங்களும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு அருமையானவர்களே அவர் கல்வாரிக்கு போய் மரித்தார். நல்லா கவனிங்க, இந்த ராணுவ பலத்தோட வந்து அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சு இஸ்ரவேலருக்கு ஒரு விடுதலை கொடுத்திருப்பாரனால் அது ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலையாக தான் இருந்திருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு கல்வாரிக்கு போய் மரித்ததுனால உலகத்திலே இருக்கிற சர்வாதிகாரிய பிசாசனுடைய தலையை நசுக்கி பிசாசனுடைய பாவ கட்டுகளிலிருந்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இயேசு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுனுடைய மரணம் எல்லா காலங்களிலும் உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும்
பாவத்திலிருந்தும் பிசாசுடைய சிறையிருப்பிலிருந்தும் விடுதலையை தந்திருக்கிறது. இதை போல நற்செய்தி வேற எதுவா இருக்க முடியும்? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். இயேசு பாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அந்த சிலுவையின் கொடூரத்தை அவர் அறிந்திருந்தார். அறிந்திருந்ததுனால கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன்னா அது கொடூரமான ஒரு மரணம், இயேசுவுக்கு நல்லா தெரியும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பிதாவாகிய தேவனே, நான் சிலுவையில் அடிக்கப்படாது இருப்பதற்கு வேற ஏதாவது வழி இருக்குதா? வேற ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணுங்க, என்ன அதுல இருந்து விடுதலையாக்குங்க சொல்லி இயேசு கேட்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீர் சிலுவையிலே மரிக்கிறதை தவிர மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கு வேற வழியே இல்லை மகனே. நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆக வேண்டும். அது நித்திய திட்டம், நித்திய தீர்மானம். அதை நீர் நிறைவேற்றி ஆக வேண்டும். அது இல்லைன்னா யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆகவே நீர் சிலுவைக்கு போய் தான் ஆகணும் என்று தேவன் பதில் கொடுத்தார். இப்ப இயேசு சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது சொன்னாரு. சிலுவையில் அடிச்சாங்க. அங்க சொல்லணும் வேதனையில் தொங்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஜெபம் பண்றாரு. இப்போ என்ன ஜெபம் பண்றாருன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இவ்வளவு தாங்க முடியல வேதனை, அதுல கதறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இப்போ எந்த பதிலும் வரல, ஒரு சத்தமும் பறக்கல. பிதாவாகிய தேவன் காதை அடைச்சிக்கிட்டாரு, முகத்தை திருப்பிக்கிட்டாரு. கவனிங்க, இயேசுனுடைய ஜெபத்துக்கு பதிலே வரல. இயேசு ஜெபம் பண்ண எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா சிலுவையில ஜெபிக்கிறாரு, பதிலே வரல. ஏன் பதில் வரல தெரியுமா? அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கும்படியாக அன்றைக்கு இயேசு சிலுவையிலே ஜெபித்த போது தேவன் பதிலை கொடுக்கவில்லை. இயேசுனுடைய ஜெபத்திற்கு பதில் மறுக்கப்பட்டது. ஏன்னா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக இயேசுனுடைய ஜெபத்துக்கு பதில் மறுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இயேசு கேட்கிறாரு, ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லி கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஏன் இயேசுவை தேவன் கைவிட்டார்? என்னை கரம் பிடிக்கும்படியாக, என்னை கைவிடாதிருக்கும்படியாக இயேசு அன்றைக்கு சிலுவையிலே கைவிடப்பட்டார். கவனியுங்கள், எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக இயேசுனுடைய ஜெபத்திற்கு பதில் மறுக்கப்பட்டது. என்னை கரம் பிடித்து என்னை கைவிடாதிருக்கும்படியாக இயேசு சிலுவையிலே எனக்காக கைவிடப்பட்டார். கவனியுங்கள், இயேசு சிலுவையிலே நமக்காக கைவிடப்பட்டபடினாலே இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் என்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, என்னை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். தேவதூதர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஏன்னா இதுவரைக்கும் தேவன் குமாரனுக்கு பதில் கொடுக்காம இருந்ததே இல்லை. ஆனா இப்படி கதறாரு, தேவன் பதில் கொடுக்கலன்னு சொல்லி அவர் மரிக்கும் போது தேவதூதர்லாம் துக்கத்தில் ஆழ்ந்து போயிட்டாங்க. ஏன் மரித்தார், ஏன் மரித்தார், ஏன் மரித்தார்னு சொல்லி ஒரே கேள்வி, அவங்களுக்கு விளங்கல. ஆனா நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூடி வருகிற சபையிலே தேவன் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் மூலமாக இயேசு ஏன் மரித்தார் என்கிற சத்தியத்தை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கும் போது மக்கள் அதை அறிந்து கொள்ளும்படி ஆயிரம் ஆயிரமாக ஓடி வருகிறது மட்டுமல்ல, அதை அறிந்து கொள்ளும்படி தேவதூதர்களும் ஆயிரம் ஆயிரமாக சபை ஆராதனைகளுக்கு வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுறேன், இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறது மட்டுமல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான தேவதூதர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு விளங்குது அவங்களுக்கு, இயேசு ஏன் சிலுவையிலே மரித்தார். ஏன் மரிச்சார்னா, பாவத்திலே சிக்கி கிடக்கிற மனுக்குலத்தை விடுதலையாக்கும்படி, அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படி, அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு சிலுவையிலே மரித்தார். கடைசியா ஒரே ஒரு குறிப்பு வாசிக்கலாம், வாசித்து முடிச்சிடும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். பாவியா இருக்கிற மனுஷன் பரிசுத்த தேவனோடு இணைவது என்பது கூடவே கூடாத ஒரு காரியம், முடியாத காரியம், நடக்காத ஒரு காரியம். கவனிங்க, ஆனால் இயேசு சிலுவையிலே மரித்து பாவத்திற்கு முடிவு வெட்டினதுனால இன்றைக்கு நம்மை பரிசுத்தவான்களாக்கி
தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். தேவனோடு நம்ம இணைந்திருக்கிறோம் சொல்றது ஒண்ணுதான், ஜீவனோடு நாம் இணைந்திருக்கிறோம் சொல்றது ஒண்ணுதான். வேதம் சொல்கிறது தேவன் ஜீவாதிபதி, அவரோடு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இணைஞ்சிருக்கிறோம். கவனிங்க, இயேசு மரணத்தை அகற்றி போட்டிருக்கிறார், இன்றைக்கு ஜீவாதிபதியோடு இணைந்திருக்கிறோம். கவனிங்க, இனிமே நமக்கு மரணமே கிடையாது. மரணம்னே சரீர மரணத்தை யோசிக்காதீங்க. சரீர மரணம் வந்து வெறும் தூக்கம்தான். தூங்குகிற பிள்ளைகள் எழும்புவாங்க, அதே போல சரீரத்தில் மறிக்கிற தேவனுடைய மக்கள் உயிரோட வருவாங்க. சரீர மரணம் மரணமே கிடையாது. கொடூரமான மரணம், உண்மையான மரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனை விட்டு பிரிந்து நரகத்தில் வாழ்றது தான் அருமையான உண்மையான மரணம். அந்த மரணத்துக்கு இயேசு முடிவு கட்டினார். முடிவு கட்டி நம்மை தேவனோடு இணைத்திருக்கிறார். நமக்கு இனி மரணமே கிடையாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, அதை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, இனி மரிப்பதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. கவனிங்க, இந்த வசனம் இயேசுவுக்கு மாத்திரம் பொருந்தும் நினைச்சிடாதீங்க. இது இயேசுவுக்கு பொருந்துகிறது மட்டுமல்ல, இங்க இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் பொருந்தும். கவனிங்க, இன்னைக்கு நான் சொல்லலாம், மரித்த சாலமோன் இனி மரிப்பதில்லை, மரணம் இனி சாலமோனை ஆண்டு கொள்வதே இல்லை. நீங்க உங்க பேர் அதுல போட்டுக்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஏனென்றால் இயேசு மரித்து நம்மை ஜீவனோடு இணைத்து வைத்திருக்கிறார். தேவ ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. ஆகவே ஜீவனுள்ள எதுவும் தலைக்கும். ஆகவே எதிர்காலத்தில் நாம் தலைக்க போகிறோம், வளர போகிறோம், வாழ போகிறோம். அதற்கு தான் பாருங்க ஜீவனோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தனைக்கும் காரணம் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.